கைச்சிறு மரியவன் கழலால் பேணா கருத்துடை ஞான சம்பந்தன். கைச்சிறு மரி, கையில் சுவாமி என்ன செஞ்சிருப்பார்? மரினா என்னது? மான். இப்படி இந்த 2 விரலில் 2 காலில் மான் நிற்குமா, கையில் வச்சுருப்பாரா? இவரை தவிர வேறு யாரையுமே கும்பிட்டதே கிடையாது ஞான சம்பந்தன். நம்ம இது சுவாமிக்குள்ளே அடையாளங்கிறது மறந்து இப்போ நம்மெல்லாம் இதை என்ன நினச்சிட்ருக்கோம்? சரி, அப்போ இவரோட பதிகத்தை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா பின்னாடி சொல்கிறாரு பாருங்க, ஞான சம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலைங்கார். அதுக்கு என்ன அர்த்தம்? நான் பாடுனேன்னு சொல்ல மாட்டேங்க, வாய் நவிற்றிய தமிழ் மாலை. நான் வெறும் மவுத் பீஸு, நான் வாயை அசைச்சேன், உள்ளேருந்து சொன்னது யார்? அப்போ இதெல்லாம் யாரோட வாக்கு? அதனால் அதை சொல்லி இதை சொல்ல கேட்டு உகந்தவர் தம்மை வாதியா வினை. நீங்கள் செஞ்ச பாவம் உங்களை என்ன செய்யாதான்? என்னப்பா எனக்கே கேட்கல, கைலாயத்துக்கு கேட்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இதை படித்தா என்னப்பா நடக்கும் சொல்லுங்கள்? வாதியா வினை. வினை உங்களை துன்பப்படுத்தாது. மறுமைக்கும் மறுமைனா அடுத்த பிறவி, இம்மைனா இப்பிறவி. மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் இதை விட வேறு என்ன வேணும்? இந்த நோய் வரக்கூடாது, அந்த நோய் வரக்கூடாது, தடுப்பூசி, நாக்குக்கடியில் இந்த மாத்திரை, சரியா? ஹோமியோபதி சாப்பிட்டா நல்லதா, இல்லைன்னா அலோபதியா, இல்லைன்னா ஆயுர்வேதிக்கா, இல்லைன்னா சித்தாவா, அக்குபஞ்சரா, அக்குப்ரெஷரா, என்னெல்லாமோ யோசிக்கோம்ல. இதெல்லாம் அழியக்கூடிய உடம்புக்கு. அழியாத உயிரை பற்றி நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கவலையே இல்லை, கொஞ்சம் கூட கவலை இல்லை. அப்போ இந்த உடம்பில் இருக்குன்னு தானே இந்த உயிருக்கு என்ன நன்மையெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்? ஏன்னா இது யாரோட உயிர்? இது யாரோட உயிர்? ஏன் அதில் எவ்வளோ சந்தேகம்? இது நம்ம உடம்புல இருக்குது, நம்ம உயிர். அதுக்கு நாம் தான் நல்லது செய்யணும், சரியா? இவ்வளோ நாள் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்ந்தோம், உடம்பே வளர்த்து முடிச்சிட்டோம். இனிமேல் எதை வளர்க்கணும்? வளரணுமா வேண்டாமா உயிர்? சரி. அதோட இன்னொரு பதிகத்தில் சொல்லும்போது சொல்லாது, உங்களுக்கு வீடு பெற்று, அதாவது இந்த பிறவிலே உங்களுக்கு வீடு கிடைக்கணும். வீடுன்னா எது? நமக்கு எத்தனை வீடு? நமக்கு எத்தனை வீடுப்பா? மேடம் இதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், நாங்கள் வாடகைக்கு விட்டுருக்கோம், ஒத்திக்கு விட்டுருக்கோம், இதெல்லாம் நாங்கள் ஓப்பனாக சொல்ல மாட்டோம், அப்படிதானே? உயிர் குடியிருக்கிறதுக்கு உடம்பு ஒரு வீடு. உடம்பு குடியிருக்கிறதுக்கு அடுத்தாலும் ஒரு வீடு கொடுத்துருந்தாரு. அது வாடகை வீடோ, ஒத்தி வீடோ, சொந்த வீடோ, அது அப்பார்ட்மெண்ட்டோ, ஏதோ ஒன்று, அதில் ஒரு வீடு கொடுத்துருந்தாரு. ஆனால் அந்த ரெண்டுமே நம்ம சொந்த வீடு கிடையாது. இந்த வீட்டையும் காலி பண்ணிடுவோம், அந்த வீட்டையும் காலி பண்ணிடுவோம். உயிர் இருக்க வீடும் காலி ஆயிடுது, உடம்பு இருக்க வீடும் கிடையாது. அப்போ எது நம்ம சொந்த வீடு? சுவாமி திருவடி தான் நமக்கு சொந்த வீடு. அந்த வீட்டை பெறுவது தான் வீடு பேரு. அந்த வீடு பேருக்கு பேர் தான் முக்தி, அதுக்கு பேர் தான் மோட்சம், சரிதானா? அதெல்லாம் வேணும்னா சில வேலையெல்லாம் பார்க்கணும். அது என்ன வேலைன்னு சொல்லி கொடுக்குறது தான் இந்த படிப்பு. பரவாயில்ல, நீங்கள் எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, 70, 80, அந்த அம்மா வயசு என்ன பார்த்தோம் காலையில், 84 வயசுலேயும் அவங்க உயிருக்கு என்ன நல்ல அழகாக என் நோட்டில் ஹோம்ஒர்க் எழுதி என்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க, நோட்டு கொடுத்துருவாங்க என்கிட்ட. ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். வயசாகிட்டுனா தடுமாற்றம் வரணும், அதெல்லாம் கிடையாது. அடித்தல் திருத்தலும் இருக்காது, நீட்டாக எழுதுவாங்க. அப்போ கல்விக்கு வயசு என்ன கிடையாது, சரி. அதுக்கு அடுத்தால தாராளமாக படிக்கலாம். இன்னொன்று கேட்டுக்கோங்க, இல்லை எக்ஸாம் எழுதணும், ஆனால் என்ன சொல்லுங்கன்னா கிளாஸில் வச்சு எக்ஸாம் எழுத வேண்டாம், நீங்கள் பார்க்காம படித்தும் எழுத வேண்டாம். கேள்வியை நாங்கள் உங்கள் கையில் கொடுத்துருவோம். உங்கள் வீட்டில் நீங்கள் சௌரியமாக இருந்து உங்கள் புக்கில் இந்த கேள்விக்கு பதில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து, ஏன்னா இங்கே புரிகிறது தான் அவசியமே தவிர மனப்பாடம் அவசியம் கிடையாது. புரியணும், உங்களுக்கு இந்த ஞானம் வரணும். அதனால் இந்த கேள்விக்கு விடை இதுதான் நீங்கள் தேடி வீட்டில் உட்காந்து எழுதி பேப்பரை சப்மிட் பண்ணால் என் வீட்டுக்கு அடுத்தால கொரியரில் வரும். நான் திருத்தி மார்க்கு ஆதீனத்துக்கு கொரியரில் போகும். அப்புறம் அங்கேருந்து உங்களுக்கு அதுக்கு அந்த 20-25 நாளுக்குள்ளே சௌரியமாக நீங்கள் 100 மார்க்குக்கு உண்டான கேள்விகளையும் தேடி எழுதிடலாம். சுவாமி திருவாவடுதுறை ஆதீனம் கையால் நமக்கு பட்டம். சாமி கையால் பட்டம் வாங்குறது எதுக்கு சமம்? குருவே சிவம் என கூறினன் நந்தி இல்லையா, திருமந்திரத்தில் வரும்.
அதனால் நமக்கு நம்ம என்ன வர்க்கம், நம்ம என்ன வர்க்கம்? ஆஹா, சகல வர்க்கம், சகலமும் உடையவர்கள் சகலர். நம்ம சகல வர்க்கம். சகலம்னா என்னது? ஆணவம், கர்மம், மாயை, 3 அழுக்கு நம்மகிட்ட இருக்குது. இந்த 3 அழுக்கு உள்ளவங்களுக்கு சுவாமி எப்படி வருவார்? மானுட சட்டை தாங்கி நம்மளை போல மனிதராகத்தான் வருவார். அதனால் அங்கே போனோடனே இவர் திருவாவடுதுறை மடாதிபதின்னு பார்க்கக்கூடாது. அவரை எப்படி பார்க்கணும்? சாட்சாத் பரமேஸ்வரன் நமக்காக இவர் ரூபத்தில் வந்திருக்காரு. பாவனை, சைவத்தில் வந்து பாவனை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி பாவிக்கிங்க, இதெல்லாம் இவர் படிச்சிருப்பார் சுந்தரமூர்த்தி சுவாமி. பாவிப்பார் மனம் பாவிக்கொண்டானேன்னு படிப்பார். அதனால் அந்த மாதிரி அவரை வணங்கும். அதனால் அவர் கையால் வாங்குறோன்னா இப்போ யார் கையால் வாங்கிட்டு வரோம்? அப்போ திருவாவடுதுறை என்னது? கைலாயம். மாற்று கருத்தே கிடையாது. சரிதானே? என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு உருண்டு பிறண்டு நம்ம அங்க பிரதர்சனமும் பண்ணலை, அடி பிரதர்சனமும் பண்ணலை. ஆனால் பிரயாணம் பண்ணினாலும் அந்த ஊருக்கு போய் அந்த எல்கைக்கு போய் இல்லையா? அதேதான். எப்போதுமே பந்திக்கு முந்தணும்ல. ஒழுங்காக நல்லா படிக்க வேண்டியதை படித்து செய்ய வேண்டியதை செஞ்சால் நமக்கு எல்லாம் டயத்துக்கு நடக்கும். சரி, அடுத்து 3வது குருநாதர் யார்? அச்சா வந்துட்டா? சரி, நான் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் எடுத்து. சரியா, ஒரு 2 மினிட்ஸ் எடுத்து. 3வது சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் யார்? சுவாமிக்கும் அவருக்குள்ள நெருக்கம் என்னது? தோழர். அங்கே என்ன பேரில் இருந்தார் கைலாயத்தில்? அணுக்க தொண்டராக இருக்கும்போது பேர் என்னது? ஆளால சுந்தரர். நீங்கள் ஆளால விட்டுட்டு சுந்தரர்னா நான் இந்த சுந்தரர் தானே நீங்கள் சொல்றீங்கன்னு நினைப்பேன். ஆளால சுந்தரர். சரியா? சரி. அதுக்கப்புறம் சுவாமி வந்து அவரை எப்படி பூமிக்கு அனுப்புனார்? எதுக்கு அனுப்புனார்? திருத்தொண்ட தொகைனா என்னது? நாமத்தை சொல்லி அவங்கள வணங்கணும். ஏன் வணங்கணும்? காலையில் சொல்லிட்டேன், ரீகால் பண்ணிக்கோங்க. அப்போ மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தந்தருள. இப்போ சாமி வந்து இவர் கைலாயத்தில் இருக்கார், ஆளால சுந்தர். இவரை பூமிக்கு அனுப்புறது சும்மாலாம் அனுப்ப முடியாது. சாமியே யாரையும் சும்மாலாம் அனுப்ப முடியாது, ஒரு காரணம் வேணும். அதனால் என்ன செஞ்சாராம்? இவர் சாமிக்கு அணுக்கமாக இருப்பாரா? அம்பாளுக்கு அணுக்கமாக 2 பெண்கள் இருப்பாங்க. யார்? கமலினி, அனிந்திதை. சரியா? அந்த 2 பெண்கள் கமலினி, அனிந்திதை. அவங்க 2 பேரும் அங்கே வேலை பார்ப்பாங்க. இவர் என்ன செஞ்சாராம்? பூவை பறிக்கும்போது இப்படி ஒரு நிமிஷம் அந்த பெண்களை பார்க்க வச்சாராம் சாமி. இப்போ எல்லாம் ட்ரிக் பண்ணி தான் பண்ணுதாரு. இவங்களுக்கு பண்ணோன்னா இவர் ஒரு நிமிஷம் இப்படி பார்த்தாராம். அவ்வளோதான். பார்த்துட்டு இல்லடா போ, இறங்கி கீழே, வேலை முடிஞ்சுது. ஏமா நீங்களும் போங்க, அவரை பார்க்க வச்சிங்களே, போயிட்டு வாங்க நீங்களும், முடிஞ்சுது. ஆக அவங்க எல்லோரும் வந்தாங்க. அந்த அம்மா பறவையார், சங்கிலியார். இவர் வந்து நம்பி ஆரூரர் வந்தார். நாவலூரில் வந்தாச்சு. ராஜா வீட்டில் வாழுதார். அதாவது சிவாச்சாரியர். ஆமாம், ஞான சம்பந்த பெருமான் வந்து அந்தணர், நாவுக்கரசு பெருமான் வந்து வேளாளர், சுந்தரமூர்த்தி சுவாமி வந்து சிவாச்சாரியர். 30 திருமேனி தீண்டுவார் கடியேன்னு சொல்கிறாரில்ல, அந்த சிவாச்சாரியார் குலத்தில் தான் வந்திருக்காரு. அப்புறம் 16 வயசு ஆயாச்சு. இப்போ இவரை சுவாமி இவருக்கு கல்யாணம் இவங்க வீட்டில் ஏற்பாடாகி ஜம்னு மாப்பிள்ளை அது வர்ணிச்சிருப்பார் பாருங்க சேக்கிலார் பெருமான். நடக்காத கல்யாணத்துக்கு வர்ணனை அவ்வளோ வர்ணனை. இப்போவுமே கல்யாணம் நடந்துரும் போலுக்குங்கிற அளவுக்கு வர்ணனை எல்லாம் முடிஞ்சு. இவர் அப்படி ஒரு சந்தோஷத்துலேயும் கெத்துலேயும் நம்ம ஆள் அப்படி மாப்பிள்ளை இதில் வந்து ஜம்முன்னு உட்காருதாரு. நம்ம ஆள் வந்துட்டார். எப்படி வந்தார்? கையில் மானிட சட்டை தாங்கி கையில் என்ன கொண்டு வந்தார்? ஓலை பத்திரமா வச்சுக்கிட்டு என்ன சொன்னார்? இவன் எனக்கு அடிமை, இவனுக்கு நீங்கள்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க முடியுது. மனிதனுக்கு மனிதன்னா அடிமை கிடையாதுன்னு வேறு அங்கே எல்லோரும் என்ன செய்யணும்? எங்கள் பாட்டன் கொடுத்த ஓலைன்னு வேறு சொல்கிறார்.
பாட்டன் யாருன்னே தெரியல, நமக்கு எல்லாருக்கும் பாட்டன் அவர் தான். அதனால் அப்படி சொன்னோன்னே என்னடா செய்யணும் ஒரு திகைப்பு. கடைசியில் நல்லா நிறைய போராட்டங்கள். இவர் 3 சுந்தரமூர்த்தி சாமி வந்துருக்கு. கடைசி நேரத்தை கல்யாணம் மணவரையில் உட்காந்து நடக்க போகிற நேரத்தில் யார் இருந்தாலும் வந்து யாருக்கும் வருமா வராதா கோபம், சரியா? அப்போ அவர் அது வரைக்கும் நார்மலாக தான் இருந்திருக்காரு. வந்தது சாமின்னு அவருக்கே தெரியலை. ஏன்னா உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேல் நாயேன் கெடுவேன் இல்லையா? அவர் உணர்த்தினா தான் வந்தது சாமின்னே நமக்கு தெரியும். அதனால் அவர் இப்படி இருக்கார். அதுக்கப்புறம் எல்லாம் நடந்து இதெல்லாம் இங்கே சரி கிடையாது, அங்கே சரி கிடையாது. கடைசியில் எல்லோரும் வழக்குக்கு எங்கே போவாங்க? திருவெண்ணை நல்லூருக்கு. அங்கே எப்போவுமே இருக்குது அந்த வழக்காடு மண்டபம் நடந்த இடம் இருக்குது. நீங்கள் கோயிலுக்கு போனால் அந்த இடத்த பார்த்துட்டு வரலாம். அதெல்லாம் நல்லா புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த இடத்தையும் தொட்டு கும்பிட்டுட்டு அங்கே நம்ம மேகண்ட தேவன் நாயனாருக்கும் கோயில் உண்டு இல்லாமா? ஆமாம், அதையும் கும்பிட்டுட்டு இங்கெல்லாம் இந்த வாட்டி போயிட்டு வந்தீங்களோ? போன வாட்டியா? சரி, அதனால் போயிட்டு வந்துட்டு இவர் அங்கே இருக்கார். கடைசியில் என்ன ஆயிட்டு? வழக்கு தீர்ப்பு ஆயிட்டு. என்ன ஆயிட்டுன்னு அதுக்கு நடுவில் இந்த இருக்கு பாருங்க, இவங்க பாட்டான் எழுதி கொடுத்த ஓலைன்னு இவர் வாங்கி என்ன செஞ்சார்? ஷேராட்டனை கிழிச்சு போட்டு சாமி அப்பவே செராக்ஸ் வச்சிருந்துக்கு. இன்னும் சொல்ல போனால் கிழிச்சது வந்து செராக்ஸு, ஒரிஜினல் அவர் கையில் இருக்குது. இந்த மாதிரிலாம் நடக்கும் தெரிஞ்சு செராக்ஸை தான் நீட்டியிருக்காரு. படு உஷாரில் நம்மாள். அதனால் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டு இதுதான் சொன்ன உடனே வேறு வழியே இல்லைன்னு உடனே இவருக்கு கடுகடுப்பாக இருக்குது. உடனே அந்த ஊருக்காரங்களாம் சொன்னாங்க, இதுக்கு முன்னால் நாங்கள் உங்களை பார்த்ததே இல்லையே, நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்கள் வீடு எதுனா? நானா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தவர் எங்கே நடந்து போகிறாரு? வெண்ணை நல்லூர் கோயிலுக்குள்ளே போகிறாரு. இவரும் பின்னால் முணங்கிக்கிட்டே போகிறார். பின்னாடி உள்ளே போனோடனே என்ன ஆகிட்டாரு? காணாமல் போயிட்டாரு. ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்பாலும் வாரதை பார்த்த உடனே ஐயோ நம்ம எப்பேற்பட்டு தப்பு பண்ணிட்டோன்னு துடிச்சு சுந்தரமூர்த்தி சாமி பாடினது தான் என்ன பாட்டு? நான் பாடணும் அப்படின்னு சொன்னோடனே நான் என்ன சொல்லி ஒன்றா பாடணும், நீ இவ்வளோ நேரம் திட்டுனேலாடா, அதை சொல்லி பாடு அப்படிங்காரு. நீ சரியான பித்தன் தானையா அப்படின்னு சொல்கிறாரு. பித்தன்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? பைத்தியம். இன்னொரு பொருள் பேரன்பு உடையவர். ஆன்மாக்கள் மேலே பூரா அளவுக்கு அதிகமான அன்பு வச்சுருக்காரு. அவரை நம்ம நினைக்குமோ இல்லையா, வி ஆர் வெரி பிஸி. ஆனால் அவர் எல்லா நேரமும் நம்மளை தான் நினச்சிக்கிட்டே இருக்கார். அதனால் அவர் பித்தன் தானே அப்படின்னு. ஊர் பிச்சன், சுடுகாட்டு எரி பிச்சன், எம்மை ஆளுடை பிச்சன், வரிசையாக வரல திருவாசகத்தில் லிஸ்ட்டு போட்டே போவார். பிச்சன்னாலும் பித்தன்னாலும் ஒன்று தான். இந்த ஓசைக்காக எழுத்து மாறும், பொருள் ஒன்று தான். அதனால் அவ்வளோ சொல்லி கடைசியில் இவர் என்ன சொல்கிறார்? பித்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை. எதனால்? வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர். உனக்கு ஆளாக இருக்கிறத தவிர இனிமேல் எனக்கு வேறு வேலையே கிடையாது. டோட்டல் சரண்டர், சரியா? அதனால் அதை முடித்து அதுக்கப்புறம் அற்புதங்கள்லாம் நிகழ்த்தி அப்புறம் அந்த மாதிரி திருவாரூர் கோயிலுக்குள்ளே போக விரல் மெண்டர் கோவப்பட்டு அடியார்களை கூப்பிடாமல் போகிற இவனும் பிறகு இவனுக்கு அருள் கொடுக்குற தியாகராஜனும் பிறகுன்னு சொல்ல, அப்புறம் இப்படி அவர் சொல்லாரேன்னு கேட்க நீ பாடுன்னு சொல்ல நான் எப்படி பாடுங்கும் போது அடி எடுத்து கொடுத்தது யார்? தியாகராஜ பெருமான்னு சொல்லணும். திருவாரூரில் யார் இருக்கா? எப்படி அடி எடுத்து கொடுத்தாரு? அப்போ தியாகராஜர் அடி எடுத்து கொடுத்த பதிகத்தை நம்ம படிக்கணுமா வேண்டாமா? அவர் எதுக்காக அடி எடுத்து கொடுத்துருக்காரு? அதெல்லாம் அன்னைக்கு பாடி பெருமை வெளியே வந்துட்டு. தட்ஸ் த பாயிண்ட். எல்லா ஆன்மாவும் படிக்கணுங்கிறதுக்கு தான் அதுக்காகத்தான் சுந்தரமூர்த்தி சாமி இங்கே அனுப்புகிறாரு. 16 வயசில் ஒரு கல்யாணத்தை தடுத்து அப்புறம் 2 கல்யாணத்தை 2 வருஷத்துக்குள்ளே பண்ணி அவர் 18 வயசில் வெறுத்தேன் மனை வாழ்க்கைட்டார். இதுலேயும் கொடுத்தோன்னா அங்கே வீட்டோடலாம் இல்லை, பாதி நேரம் பாதித்தலாம். சத்தியத்தை மீறி வெளியே வர, கண்ணு போக, அப்புறம் ஒரு கண்ணு பார்வை, 2வது கண்ணு பார்வை கேட்டால் கோல் கொடுத்த, நான் உன்ட்ட என்ன கேட்டால் நீ என்ன கொடுத்துக்கேன்னு அவர்கிட்ட சண்டை போட இல்லையா? எல்லாம் முடித்து கடைசியில் என்ன செஞ்சுருக்காரு? கைலாயத்துக்கு எப்படி போனார்? எல்லாரும் உடம்பை விட்டு உயிர் போனப்புறம் போவாங்க. இவர் எப்படி போனார்? உடம்போட ஜம்முன்னு ஏறி எதில் போனார்? வெள்ளை யானைக்கு எத்தனை கொம்பு? 2000 கொம்பு. 2000 தந்தம் இருக்குன்னா அந்த யானை எவ்வளோ பெருசு இருந்திருக்கும்? அது யாரோடது? அந்த யானைக்கு என்ன பேர்?
ஐராவதம்ங்கிறது இந்திரனோடது, ஐராவனம் 3 சுழி போடணும், அது சிவபெருமானோடது. சுவாமியை தன்னோட யானையை அனுப்பி யாரை கூட்டு போயிட்டா, அவ்வளவுதான். சரியா? சரி, இதுக்கு மேலே நான் பிடிச்சி வச்சா நீங்கள் சோர்ந்துருவீங்க. போயிட்டு வாங்க, வந்து மாணிக்கவாசக சாமி சிந்திப்போன்னு. என்னைய விட்டிங்கன்னா நான் இப்படியே சிந்திச்சுட்டே இருந்துருவேன். சரியா? ஆனால் அமைப்பாளருக்கு ஆஹா டயட்லாம் வந்துட்டு எல்லோரும் சாப்பிடுங்க, அவங்கள திருப்திப்படுத்தணும்ல. சரி, கீழே போய் சாப்பிடணுமா ஏம்மா? கீழே போய் சாப்பிடணுமா? ஏமா பெரிய பெஞ்சு உள்ள ரூம், கிளாஸ் ரூம் கீழே இல்லையா? இல்லை, பெஞ்சு இல்லாட்டா சேர் கொடுத்தா கூட போதுமே. என்ன அங்கே பூசிக்கிறேன் இருக்கு, அங்கே இருக்கு.